ஆனால் அந்த கட்சின்னு வரும்போது அந்த வெறுப்பு வெறி ஒரு ஆக்ரோஷம் உண்டாகுது. அவங்க ஒட்ட வேண்டான்னு சொல்ல அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்க அத்தனை தூரம் கூட போக மாட்டாங்க, நாங்கள் கிழிச்சு வீசிடுவோம். கோவை அருகே உள்ள காலப்பநாயக்கன் பாளையம் கிராம மக்கள் கடந்த 25 ஆண்டுகளாக அரசியல் கட்சிகளின் தடங்களை தங்கள் கிராமத்தில் அனுமதிப்பதில்லை. இதனால் கட்சி கொடிகள், சின்னங்கள் தொடங்கி ஒரு துண்டு போஸ்டரை கூட அங்கு நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஊரில் அரசியல் கட்சி ஏன் வச்சுக்க கொடிக்கம்ப கட்டிக்கலைன்னா, எல்லாரும் அரசியல் கட்சியில் இருக்காங்க. மாவட்ட பொறுப்பில் இருக்காங்க, ஒன்றிய பொறுப்பில் இருக்கிறாங்க, வட்டார ஊராட்சி பொறுப்பில், கட்சி பொறுப்பில் எல்லாம் இருக்காங்க. ஆனால் எல்லோரும் அந்த ஊர் எல்லை தாண்டி தான் அதை பண்ணிக்கிறாங்க. யார் வந்தாலும் வரவேற்பாங்க, யார் வந்தாலும் ஓட்டு போடுவாங்க. அது அவங்க உரிமைகள். ஆனால் கட்சி, பேனரு, கொடி இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்ததில் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக நம்ம அப்படி கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்டால் பொது இடங்களில் தலைவர்கள் சிலை மறைக்கப்படுவதும், கட்சி சின்னங்கள், போஸ்டர்கள் அகற்றப்படுவதையும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் கோவையில் உள்ள இந்த கிராமத்திற்கு அதற்கான அவசியமே இல்லை. ஒரு ஊருக்குள்ளே இருக்கிறாங்கன்னா 4 பேர் 4 விதமாக இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க 4 விதமாக 4 இருக்கிறாங்க. அதனால் இவங்க கட்சி கொடி மாட்டிட்டு போன பின்னால் ஒன்றுக்கு ஒன்று இங்கே பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அதனால் வேண்டாங்க, எந்த கட்சி கொடியுமே நீங்கள் போஸ்ட்டுகளில் ஒட்ட போடாதீங்க. இது நம்ம ஊருக்குள்ளே தான் ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனை. ஒற்றுமையாக இருக்கிற ஊருக்குள்ளே இந்த சோழம்பேளத்தில் பஞ்சாயத்து எல்லாம் ஒற்றுமையாக நல்ல மாதிரியே இருக்கிறாங்க. 1991ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தியின் மறைவுக்கு பின் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது காலப்பநாயக்கன் பாளையத்தில் கட்சியினரிடையே மிகப்பெரிய மோதல் வெடித்தது. இதனால் பொதுவெளியில் தங்கள் அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது எனும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு அது இன்றளவிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது.